பலவீன போராளி மருத்துவரையாக இன்னைக்கு சேலம் மாநகரத்தில் பிரச்சாரத்துக்காக வந்தார். பிரச்சார கூட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சார். ரொம்ப நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் பிபி எல்லாமே நார்மலாக இருக்குது. இருந்தாலும் டாக்டர் மேல் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. மருத்துவர் வந்து இந்த மயக்கத்துக்கான காரணம் என்ன சொல்றாங்க? அதனால கூட்டம் நிறையா இருந்தது. அந்த கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் எமோஷன் நல்லா இருக்கு, மகிழ்ச்சியாக இருந்தார். நல்லா இருக்காரு. இப்போ திரும்ப இல்லை இதுக்கு மேலே இருக்க கூட்டத்தில் பங்கேற்க அதெல்லாம் ஐயா முடிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஐயா முடிவு பண்ணுவாங்க. நல்லா இருக்காரு. இப்போதைக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒன்றும் இல்லை. ஐயாட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. மருத்துவர் என்ன காரணம்? நல்லா அவர் ஒரு மகிழ்ச்சியில் இருந்தார், அவ்வளோதாங்க. கூட்டம் நிறையா இருந்தது, அதை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தால் அவ்வளோதான். வேறு எதுவும் பயப்பட வேண்டியது. ஐயா முடிவு பண்ணுவாங்க. ஐயா மருத்துவ குழு சொல்லுவோம், அது மாதிரி முடிவு பண்ணுவாங்க. மீட்டிங்கில் கலந்துக்கும் போது அவர் அழுகுற நிலையை நம்ம பார்க்க முடியுது. இல்லை நல்லா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஐயா மகிழ்ச்சியாக இருந்தார், மனநெறிவோடு இருந்தார். அதெல்லாம் வந்து சும்மா யார் சொல்கிறதெல்லாம் நிறைய மனநெறி. ஏன்னா 8 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு 5000 பேருக்கு மேலே வந்தாங்க. அதெல்லாம் கேட்டாங்க. ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தார். கொஞ்சம் கூட்டத்தை பார்த்து கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். நல்லா இருக்காங்க. இப்போ எப்படி பேசிட்டு நல்லா பேசுகிறாரு, நல்லாமே இருக்காருங்க. கொஞ்ச நேரம் வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் ஹோட்டலுக்கே போயிருவாங்க, நல்லா இருக்காரு. அங்கெல்லாம் கிடையாதுங்க. இப்போ எப்படிங்க பங்கேற்பா நீங்கள் கேட்குறீங்களா? எதுவுமே ரொம்ப நல்லா இருக்காருங்க. இன்னும் 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு ஐயா அடுத்த டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நாங்கள் அடுத்தது முடிவு பண்ணிடுவோம். இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. நாங்கள் உள்ளேருந்து வரோம், எங்களுக்கு இன்னும் தெரியல. நல்லா இருக்காங்க, அவ்வளோதான். நன்றி. யாரும் தொண்டர்கள் இல்லை அது ஏங்க எவ்வளோ இந்த இடத்துல போய் என்ன கேட்குறீங்க எமோஷன்? அதெல்லாம் நல்லா இருக்காரு ஐயா, அவ்வளோ மகிழ்ச்சி. நல்லா இருக்காருன்னு சொல்லுங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. கடவுள் அருளால் எங்களோட ஐயா என்ன 100 ஆண்டு காலம் கடந்து வாழ்வார், மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்காரு. இசிஜி நார்மல், பிளட் சுகர் எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. இசிஜி எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். கோகுலம் ஆஸ்பத்திரியிலேருந்து டாக்டர் ராஜேஷ் பேசுகிறேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங்லேருந்து பேசிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது தலை சுத்தல் வந்திருக்காங்க. இங்கே வந்து அட்மிஷன் ஆகியிருந்தாங்க. பரிசோதித்து பார்க்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட்லாம் நல்லா இருக்குது, மற்ற எந்த ப்ராப்ளம் பிபி வைட்டல்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒரு தலை சுற்றல், அது வெர்டைகோன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பொசிஷன் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் தலை சுற்றல் வந்து மயக்கம் வந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு, நல்லா சாப்பிட்ருக்காங்க, நல்லா ஸ்டேபிளாக இருக்காங்க. அப்சர்வேஷனுக்காக இருக்காங்க. அநேகமான ஒரு 2 to 4 hours கழிச்சு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த திடீர் மயக்கம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குது? தலை சுற்று தான். தலை சுற்றல் வந்து வெர்டைகோன்னு சொல்கிறது. பொசிஷனல் வெர்டைகோ, ஆல்ரெடி வெர்டைகோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த வெர்டைகோ ப்ராப்ளத்தினால மயக்கம் வந்திருக்கு. கூட வெயில், ஒரு டீஹைட்ரேஷன் அந்த மாதிரி தான். இப்போ ஃப்ளூயிட்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறாரு. எமோஷனலாக பேசும்போது இந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கான்ஷியஸாக நல்லா இருக்கிறாங்க. எமோஷனல் எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட்டர் தான் வச்சுக்கோங்களேன். மோர் ஆஃப் டீஹைட்ரேஷன், அது பொசிஷன் தான். இது எமோஷனில் ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ இது இல்லை. மெயினாக வந்து இது பொசிஷனல் வெர்டைகோங்கிறது எல்லாத்துக்குமே வரக்கூடியது. உடல்நிலை நல்லா சுயநிலையோடு இப்போதைக்கு இருக்கிறாரு. ஏஜ் காரணமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அனைவரும் நான் 24 hours 48 hours திருப்பியும் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஆஸ் மருத்துவராக வந்து நாங்கள் வந்து ஒரு 24 hours அப்சர்வேஷன் வச்சுட்டு எங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் சொல்லுவோம்.